கள்ளச்சாராய விற்பனையில் ஈடுபடுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுப்பதுடன் ஓராண்டு குண்டர் தடுப்பு சட்டத்திலும் கைது செய்யப்படுவார்கள் என கள்ளக்குறிச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் முழுவதும் மாவட்ட காவல்துறை மதுவிலக்கு சோதனையில் ஈடுபட்டனர். நேற்று மற்றும் நேற்று முன்தினம் ஆகிய 2 நாட்களில் தனிப்படையினர் நடத்திய அதிரடி மதுவிலக்கு சோதனையில் கல்வராயன் மலைப்பகுதியில் கள்ளச்சாராயம் காய்ச்ச பயன்படும் குளித்த சாராய ஊரல் 500 லிட்டர் பிடிக்கக்கூடிய 2 பேரல்களில் சுமார் 1000 லிட்டர் கள்ளச்சாராய ஊரல் கண்டுபிடிக்கப்பட்டு சம்பவ இடத்திலேயே அழிக்கப்பட்டது. மேலும் மதுவிலக்கு குற்றங்களில் ஈடுபட்ட 64 நபர்கள் மீது 59 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு அவர்களிடமிருந்து 1864 லிட்டர் கள்ளச்சாராயம் மற்றும் 180 மில்லி லிட்டர் அளவு கொண்ட 139 மது பாட்டில்கள் கைப்பற்றப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி பாண்டவர் மங்கலம் பகுதியில் தமிழ்தாசன் நினைவு கைப்பந்து கழகம் மற்றும் தமிழ் தேசிய அறக்கட்டளை சார்பில் 3வது ஆண்டு மாவட்ட அளவிலான கைப்பந்து போட்டி வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த போட்டியில் சுமார் 50க்கும் மேற்பட்ட கைப்பந்து கழக அணிகள் கலந்து கொண்டு தங்களது திறமையை வெளிப்படுத்தினர். போட்டியில் சிறப்பு அழைப்பாளராக பாண்டவர் மங்கலம் பஞ்சாயத்து தலைவர் கவிதா அன்புராஜ் மற்றும் கவுன்சிலர் செண்பகமூர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டு வீரர்களை அறிமுகம் செய்து வைத்து போட்டியை துவக்கி வைத்தனர். தொடர்ந்து வெற்றி பெற்றவர்களுக்கு கிழக்கு காவல் நிலைய உதவி ஆய்வாளர் மணிமாறன் மற்றும் அதிமுக வழக்கறிஞர் பிரிவு முன்னாள் மாவட்ட செயலாளர் சிவபெருமாள் ஆகியோர் ரொக்க பரிசு மற்றும் கேடயங்களை வழங்கி வாழ்த்தினர். பெரம்பலூரில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி கட்டட பொறியாளர் சங்கங்களின் கூட்டமைப்பின் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. பெரம்பலூர் ஆத்தூர் சாலையில் தனியார் திருமண மண்டபத்தில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி கட்டட பொறியாளர் சங்கங்களின் கூட்டமைப்பின் பொதுக்குழு கூட்டம் தலைவர் என்ஜினியர் ரவி தலைமையில் நடைபெற்றது. இதில் கூட்டமைப்பின் செயலாளர் குழந்தைவேலு தீர்மானங்களை வாசித்தார். இக்கூட்டத்தில் மண்டலம் 4 அனைத்து சங்க நிர்வாகிகளும் பொதுக்குழு மேலாண்மை குழு நிர்வாகிகளும் தமிழ்நாடு முழுவதும் உள்ள பெரும்பாலான சங்கத்தின் நிர்வாகிகளும் கலந்து கொண்டு ஏகமனதாக பதிவாளர் அலுவலக உத்தரவு தீர்மானங்களை நிறைவேற்றினர். சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே நங்கவள்ளி சமட்டியூர் பகுதியில் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது. இதில் நங்கவள்ளி வனவாசி ஜலகண்டாபுரம் பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் கலந்து கொண்டு பல்வேறு நோய்களுக்கு சிகிச்சை பெற்று சென்றனர். மருத்துவர்கள் சிவக்குமார், ஜோதிஸ்ரீ சிவக்குமார் ஆகியோர் பொதுமக்களுக்கு சிகிச்சை அளித்தனர். இதில் கலந்து கொண்ட நோயாளிகளுக்கு 1.40 லட்சம் மதிப்பில் இலவசமாக மருந்து மாத்திரைகள் வழங்கப்பட்டது. மேலும் இலவச சர்க்கரை பரிசோதனை, இரத்த அழுத்த பரிசோதனை, பச்சிளம் குழந்தைகளுக்கு சரியான வளர்ச்சி மற்றும் எடையில் உள்ளதா என்பதை கண்டறிந்து அதற்கான மருந்துகள் இலவசமாக வழங்கப்பட்டது. கோவையில் நடைபெற்ற நாய்கள் கண்காட்சியில் பல்வேறு வகையான நாய்கள் அணிவகுப்பு பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. கோவையில் நடைபெற்ற நாய் கண்காட்சி போட்டியில் 100க்கும் மேற்பட்ட நாய்கள் கலந்து கொண்டன. 2 தினங்களாக நடத்தப்பட்ட போட்டியில் உள்ளூர் மற்றும் வெளியூர் ரகங்களைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட நாய்கள் கலந்து கொண்டு தங்களது முதலாளிகளின் கட்டளைகளை செய்து முடித்தன. தமிழக காவல்துறையின் மோப்ப நாய்களும் போட்டியில் கலந்து கொண்டன. போட்டிகளில் வெற்றி பெற்ற நாய்களுக்கும் அதன் உரிமையாளர்களுக்கும் பரிசுகளும் புத்தகங்களும் வழங்கப்பட்டன. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.